Hi friends, welcome and welcome to Shine with Malli. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு blouse embroidery work தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தலாம். இதுக்கு மெயினா இது மாதிரி மேங்கோ ஷேப்ல ஆல்ரெடி இது மாதிரி இருக்கும். மேங்கோ ஷேப்ல இருக்கும். அந்த ஷேப் பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் அது ஒட்டறதுக்கு glue, silk thread, normal sewing thread, needle number 6. இவ்வளோதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம். டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த மேங்கோ ஷேப் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மேங்கோ ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மேங்கோ ஷேப் உங்கள்கிட்ட இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் பால் செயின் இருக்குது இல்லையா, அதை கட் பண்ணி கூட மேங்கோ ஷேப்பில் ஒட்டிக்கலாம். பட் இது பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஒன்று வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும், ஒன்று மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த ஷார்ப் எட்ஜ் பாருங்கள், ஒன்று டவுன் சைடில் இருக்கும், இன்னொன்று அப் சைடில் இருக்கும். இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஒட்டிக்கிட்டே வரணும். பாருங்கள், ஒன்று டவுன் சைட்லேயும் ஒன்று அப் சைட்லேயும் வச்சு ஒட்டணும். இது மாதிரி நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கோங்க. ஒட்டி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம செகண்ட் ஸ்டெப் பண்ணலாம். வெறும் 3 ஸ்டெப்பில் இது முடிஞ்சிடும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு செக்யூர் ஸ்டிச் போடணும். நார்மல் சூவிங் த்ரெட் எடுத்துக்கிறேன், கோல்டு கலர் த்ரெட். நீடில் நம்பர் 6ல் வச்சுட்டு இதில் ஒரு 6 ஸ்டிச்சஸ் போடணும், 6 ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்து இது தூக்கிட்டு நிற்காமல் இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜில் ஒன்று, 2 சைட்லேயும் 2 ஸ்டிச்சு, கீழே பாட்டமில் ஒரு ஸ்டிச், மொத்தம் 6 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இது தூக்கிட்டு நிற்காமல் இருக்கும். நம்ம க்ளூ போட்டு ஒட்டியிருக்கோம் அப்படின்றதுனால ஸ்டிச் போடாமல் இருக்கக்கூடாது. அப்படி போடாமல் விட்டோம் அப்படின்னா தூக்கிக்கும், பிரிஞ்சு வந்துடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம செக்யூர் ஸ்டிச் போட்டுக்கணும். இதே போல் எல்லா மேங்கோ ஷேப்பையும் செக்யூர் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அது மாதிரி தூக்கிக்கும். கண்டிப்பாக செக்யூர் ஸ்டிச் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து சாரியும் ப்ளவுஸும் சேம் கலராக இருக்குது, பேபி பிங்க்கில். அதனால் ஒரு ஷேடு அதிகமாக நான் பிங்க் கலர் எடுத்து 10 ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் பக்கத்தில் லைட்டாக இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கு விழாமல் இருக்கும். சில்க் த்ரெட் அப்படின்றதுனால சிக்கிக்கும். ஸோ இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்காமல் இருக்கும். இப்போது இந்த மேங்கோ ஷேப்புக்குள்ளார இந்த ஷார்ப் எட்ஜிலிருந்து ஃப்ரெஞ்ச் டெயில் நாட் போட போகிறோம். பாருங்கள், நீடில் 1 டைம் சுற்றிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எட்ஜில் ஒரு நாட் விழுந்த மாதிரி இருக்கும். இதே போல் லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, மொத்தம் 3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மேங்கோக்குள்ளரும் இதே போல் அந்த ஷார்ப் எட்ஜிலிருந்து ஃப்ரெஞ்ச் டெயில் நாட் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இது மாதிரி தான் வரும். ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ண பிறகு பாருங்கள், ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சிம்பிளாக ஜஸ்ட் 3 ஸ்டெப்பில் நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா அதில் ஆல் அப்படின்ற பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நீங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் அண்ட் டேக் கேர்.